இப்போ நம்ம மகாராஜா திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். நித்திலன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடித்திருக்கும் திரைப்படம் மகாராஜா. இந்த படத்துல பலர் நடிச்சிருக்காங்க. குரங்கு பொம்மை படத்தை இயக்கி பெரும் கவனம் ஈர்த்தவர் நித்திலன் சுவாமிநாதன். சிம்பிளாக அந்த படம் இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அந்த படம். இதனை அடுத்து சில வருடங்கள் அமைதியாக இருந்தவர் இப்போ விஜய் சேதுபதி வச்சு மகாராஜா படத்தை இயக்கியிருக்கிறாரு. மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். நீண்ட நாட்கள் கழித்து விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்து தமிழில் படம் வெளியாகிறதால ரசிகர்கள் ஆவலோட படம் பார்க்க காத்திருந்தாங்க. இதோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் விஜய் சேதுபதி, அவருடைய பேர் மகாராஜா. அந்த படத்தில் சலூன் கடை நடத்திட்டு வராரு. தனது மனைவியின் இறப்புக்கு அப்புறமா தனது மகளை வளர்த்து வரும் விஜய் சேதுபதியின் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. இதனையடுத்து காவல் நிலையத்திற்கு செல்லும் விஜய் சேதுபதி தனது வீட்டிலிருந்து லட்சுமி காணாமல் போய்விட்டது அப்படின்ட்டு ஒரு புகார் கொடுக்கிறாரு. லட்சுமி என்பது என்ன? விஜய் சேதுபதி வாழ்க்கையில நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன? இதை காவல்துறை கண்டுபிடிச்சதா இல்லையா? விஜய் சேதுபதியின் உண்மையான நோக்கம் என்ன? எதுக்காக அவர் காவல் நிலையத்திற்கு வராரு அப்படின்ற விடை தெரியாத பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதே இந்த படத்தோட மீதி கதையா பார்க்கப்படுது. படத்தின் முதல் பாதி ஒரு குப்பை தொட்டிக்காக நகர்கிறது. துண்டு துண்டா கதை இருக்கிறதால முதல் தொண்டையை கவ்வும் விதமா இது இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை தொட்டிக்கா இவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு யோசிக்கிற தோன்ற அளவுக்கு நகருது படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நட்டியை கெட்ட போலீஸ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் காட்டுறாங்க. அவர் ஒரு கெட்ட போலீஸ் அப்படின்றத ஒரு கேப்ஷனே போட்டிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு இருக்குது. செகண்ட் ஆஃப் செம்ம சூப்பராக இருக்குது. முதல் பாதியை போல் ரெண்டாம் பாதி இல்லை, அவ்வளோ பெட்டராக இருக்குது. ரெண்டாம் பாதியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதல் பாதியில் எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சீன் அப்படின்லாம் நமக்கு தோணிச்சோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தேவை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பதியப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் ப்ளே செஞ்சுருக்கிறாங்க. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் செகண்ட் ஆஃப் போது படம் முடியறதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியே ஜெட் வேகத்தில் மகாராஜா பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. சிங்கப்புலியை கொண்டு வந்து இவர் தான் அந்த குப்பை தொட்டியை திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சம்மந்தப்பட்ட சீனை ரொம்ப பிரமாதமாக அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம். சீனை நல்லா எடுக்கலாம், ஆனால் அப்படி எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம். இவங்க நல்லாவே எடுத்திருக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் ரசிக்க வைக்குது. இதில் மகிழ்ச்சியான விஷயம், படத்தில் ஹீரோயினே கிடையாது, லவ் சீன் கிடையாது. ஸோ இதெல்லாமே இல்லாமல் ஒரு படம் சக்ஸஸ் கொடுக்குதுன்னா அது ஆச்சரியம்தான். அனுராக் காஷ்யப் கேரக்டர் நல்லா இருக்குது. அவரோட லிப்ஸிங்க்கு சரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மொத்தத்தில் படம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டாம் பாதி போல் முதல் பாதி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சிகள், இடைவேளை காட்சி, காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய அலப்பறைகள், நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள், சமுதாய அக்கறையோடு சொல்லப்பட்ட விஷயங்கள் என பல இடங்களில் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் நித்திலன். யதார்த்தத்தில் நாம் பார்க்கக்கூடிய குற்றங்களான பாலியல் வன்முறை, தீண்டாமை போன்ற பிரச்சனைகளின் அடிப்படையில் அறம் தவறும் செயல்கள், இந்த நிகழ்வுகளை படமாக மாற்றும்போது அதில் சில குற்றம் செய்தவனின் நிலையையும் பாதிக்கப்பட்டவரின் நிலையையும் உண்மைத்தன்மையுடன் மறு விசாரணைக்கு உட்படுத்துவது அவசியமாது. இதை இயக்குனர் ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்கிறாரு இந்த படத்தில். இயக்குனருக்கு அடுத்தபடியாக எடிட்டிங் தான் இந்த படத்தில் பெரிய பலம். நம்ம எந்த வகையில் கதையை விட்டு வெளியே போகாத அளவுக்கு எடிட் செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் எந்த ஒரு இடத்துலையும் தொய்வு இல்லாமல் ரசிக்கும்படியாக செஞ்ச விதம் வேற லெவல் சொல்லலாம். விஜய் சேதுபதிக்கு இணையான நடிப்பை கொடுத்துள்ளார் அனுராக் காஷ்யப். நட்டி நட்ராஜ், சிங்கம்புலி, அருள்தாஸ், பாய்ஸ் மணிகண்டன், முனிஷ்காந்த், அபிராமி, மம்தா மோகன்தாஸ்ன்ட்டு எல்லாரும் அவங்களுடைய பங்கை கொஞ்சம் கூட சலிக்காமல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் டெக்னிக்கல் விஷயத்தில் பெருசாக எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒளிப்பதிவு காட்சிகளை ரொம்ப அழகாகவும் நமக்கு புரியும்படி படத்தை நகர்த்தி போகிறாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் கால் தடத்தில் சேரும் ரத்தத்திற்கு செய்திருக்கும் ஒளிப்பதிவு செம்ம அருமன்னு சொல்லலாம். அதற்கு மிகப்பெரிய பாராட்டு. மேலும் அஜனீஷ் பி லோக்நாத்தின் பின்னணி இசை பக்கா. மொத்தத்தில் இந்த மகாராஜா மக்களுக்கானவன். வல்லவன்